ஃபேமிலிஸ் வெல்கம் ஓவர் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளை நம்ம எவ்வாறு வளர்க்க வேண்டும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். தாய் தந்தையர் கஷ்ட நஷ்டத்தை ஏற்று நடந்துக்கிடணும். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத அளவுக்கு இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம செய்வோம். அதே போல் நம்ம தாய் தந்தை என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு அதை புரிஞ்சுக்கூட அந்த பக்குவத்தை நம்ம அவங்களுக்கு கற்பிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்குற விதமாக குழந்தைங்க வளரணும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டில் அவங்களுக்கு என்னென்ன கடமை உண்டோ அந்த கடமையை கரெக்டாக அவங்களே செய்கிற அளவுக்கு இந்த ஹோம்ஒர்க்கு எல்லாமே அவங்களே எழுத அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெளியே செல்லும்போது யாராவது கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி புரிய அளவுக்கு இருக்கணும். நல்லொழுக்கம் எது தீயொழுக்கம் எதுன்னு சொல்லி அதையும் சொல்லி கொடுக்குங்க. இப்போல்லாம் நிறைய பிள்ளைங்க நான் பார்த்துருக்கேன், ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து பிள்ளைங்க கெட்டுறக்கூடாது. அதனால் அந்த விஷயத்துலேருந்து நல்லபடியாக வளரணும். எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக வளரணும். அடுத்து சாப்பாட்டை வீணடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்து யாரையும் கேலி கிண்டல் அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அவங்கள அவதூறாக பேசுகிறது எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்தவங்க முக்கியமாக பெண் குழந்தைங்க யாராவது நம்ம உடம்ப தொடக்கூடாது, நீங்கள் என்ன டச் பண்ணாதுங்க, அவங்க எது தந்தாலும் வாங்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாதவங்க யார் என்ன தந்தாலும் வாங்காதுங்க. நமக்கு தாய் தந்தை குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது எதாவது தந்தால் மட்டும் வாங்கிடுங்க. வெளியே யார் என்ன தந்தாலும் வாங்காதுங்க. நல்லபடியாக பாதுகாப்பாக வளருங்க. நம்ம சொல்லி கொடுக்குறதுல குழந்தைங்க நல்லபடியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை அவங்கள திட்டாமல் அடிக்காமல் அவங்களுக்கு எது சொல்லி கொடுத்தாலும் அவங்க நல்லா கேட்பாங்க. ஏன்னா குழந்தைங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லபடியாக இதில் ஏதாவது தப்பு இருந்துன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இனிய இரவு வணக்கம். இது மாதிரி 50 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்கு. அந்த 50 சப்ஸ்கிரைபரும் நல்லபடியாக செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக வாழணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். மேலும் பார்த்துட்டு இருக்க அனைத்து உள்ளங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?